அனைவருக்கும் வணக்கம். நான் மலர்விழி. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ஆம்பூர் பிரியாணி செய்ய போகிறோம். ஏன்னா இந்த பிரியாணியில் மசாலா தூள் எதுவுமே சேர்க்காம சூப்பரான ஒரு பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல 2 வெங்காயத்தை நீட்டாக இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். தக்காளியும் இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போது 1 டம்ளர் பாஸ்மதி அரிசியை தண்ணியை ஊற்றி நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதை வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு பிரியாணி பாத்திரத்தில் 5 ஸ்பூன் ரீஃபண்ட் ஆயிலை ஊற்றிட்டு அது கூட 1 ஸ்பூன் நெய்யை விட்டு எண்ணெய் சூடான உடனே 3 பிரியாணி இலை, 2 ஏலக்காய், பட்டை, கிராம்பு எல்லாத்தையும் போட்டு பொரிய விட்டுட்டு இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2.5 ஸ்பூன் போட்டுடலாம். அதை நல்லா கிளறி விட்டுட்டு அது கூட 2 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். அது கூட கொஞ்சம் உப்பையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கின உடனே தக்காளியும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு கைப்பிடி புதினா கொத்தமல்லியும் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு காஷ்மீர் மிளகாத்தூள் 2 ஸ்பூன், ஒரு கப் தயிரையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கலாம். இப்போது க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற 1/4 கிலோ சிக்கனையும் அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போது மேலே எண்ணெய் நல்லா பபுள்ஸ் மாதிரி வந்துடுச்சு. இப்போது தண்ணியை சேர்த்துடலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 1.25 டம்ளர் தண்ணி ஊற்றணும். வடிகட்டி வச்சுருக்கிற பாஸ்மதி அரிசியும் சேர்த்துடலாம். இப்போ தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்து மேலே 1 ஸ்பூன் நெய்யை விட்டு மூடி போட்டு அது மேலே தண்ணியை ஊற்றி ஒரு பாத்திரத்தில் வெயிட் வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கேஸை ஃபுல் ஃப்ளேமில் வச்சிடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு 17 நிமிஷம் கேஸை ஸ்லோ பண்ணிடலாம். அவ்வளோதான், பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும்.